உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எதுக்காக போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தர்மலிங்கத்தை விசாரிக்க வந்திருக்கோம். அவரை கூப்பிடுங்க. அவர் வீட்ல இல்ல சார், வெளியே போயிருக்காங்க. என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கையில அடிச்சு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நீங்க காப்பாத்திருந்தா நாங்க எதுக்கு கை நீட்டி வாங்கின பணத்தை வசூல் பண்ண போறோம்? பணம் 10 லட்சம் ரூபாயை எடுத்து வைங்க, நாங்க அமைதியா போறோம். இல்ல போலீஸ் அவங்க கடமையை செய்வாங்க. நீங்க கொடுத்த பணத்துக்கு தான் என் பொண்ணு பாடி கொடுத்துட்டாளே. என்னத்த பெருசா பாடி கொடுத்துட்டா? அவ பாடின 2-3 பாட்டுக்கு 10 லட்சம் கொடுப்பாங்களா? என்ன இது சரியான பகல் கொலையால இருக்கு? இதோ நிக்கிறானே, இவன் ஆபரேஷனுக்கு பணம், மகளோட கல்யாணத்துக்கு பணம். இப்படி கேட்கும் போதெல்லாம் இல்லன்னு சொல்லாம பணம் கொடுத்தோம்ல. எதுக்காக கொடுத்தோம்? சொல்லி வாங்குனீங்கல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் தீபா எனக்கு பாடுவான்னு சொல்லி தானே வாங்குனீங்க. அதை நம்பி தானே கொடுத்தோம். ரூபா, எதுக்கு வெட்டி பேச்சு? இதோ பாருங்க, எங்களுக்கு முதல்ல 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். பணத்தை வாங்காம நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம். இப்படி சொன்னா எப்படிமா? திடீர்னு அவ்வளோ பணத்துக்கு நாங்க எங்க போவோம்? சார், இவங்க கிட்ட இருந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்க சார். மா, முடிவா என்னதான் சொல்றீங்க நீங்க? சார், பணம் வாங்கினது உண்மைதான் சார். ஆனா இப்படி வீட்ல ஆம்பளைங்க இல்லாத நேரமா வந்து கேட்டா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? என்னவோ பண்ணுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாதது. நாங்க கொடுத்த பணத்தை கேக்குறோம். பணத்தை கொடுக்கலனா உங்க வீட்டு பொண்ணை பாட விட மாட்டேன். எங்க அக்கா பாடுறதை தடுக்க தானே நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணாலும் தடுக்க முடியாது. எங்க அக்காவை எங்க மாமா பாட வைப்பாரு. மைதிலி, என்னாச்சு மைதிலி? மாமா, 10 லட்சம் பணத்தை கொடுங்க, இல்லனா தீபாவை பாட விட மாட்டேன்னு மிரட்டுறாங்க மாமா. இன்ஸ்பெக்டர், பணம் வாங்கின பெரிய மனுஷன் இவருதான். சார், இவங்க கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. சார், கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். இன்ஸ்பெக்டர், இவங்க கேட்ட 10 லட்சம் ரூபா பணம் இந்தாங்க. ஏமா, நீங்க கேட்ட பணம் கிடைச்சிருச்சுல, பணத்தை வாங்கிக்கோங்க. என்னடி இது? என்னம்மா யோசிச்சுக்கிட்டே நிக்கிறீங்க? போய் பணத்தை வாங்கிக்கோங்கம்மா. கொடுத்த பணம் வந்தா ரொம்ப சந்தோஷம் தான். குடிய சார், அவங்க கேட்ட பணத்தை கொடுத்தாச்சு. இனிமே அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு கையெழுத்து போட சொல்லுங்க. கரெக்டு தான். மா, இவர் கேட்ட மாதிரி எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க. பேப்பர் பேனா கொண்டு வரல, அப்புறமா வந்து எழுதி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒன்று நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.